நான் 5 minutesல வந்துறேன். தயவு செஞ்சு என் வாட்டர் கலர்ஸ் எடுக்காது. சரி சரி. ஐ ஜாலி அக்கா போய்டா. என்னமோ பண்ணிருக்க நீ. அக்கா பிள்ளையார்பட்டி ஹீரோடி தாப்பா கணேஷா. என்ன ஆச்சு உனக்கு? Have you gone mad? இன்னைக்கு நம்ம தலைவர் பிள்ளையாரோட பிறந்த நாள்லக்கா, அதான் பாட்டு பாடுறேன். இல்லையே, அதுக்கு இன்னும் 1 week இருக்கே. ஓ, அப்ப எதுக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்றோம்? அதுக்கு நிறைய புராண கதைகளும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியும் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியா? அது என்ன? அது உனக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர் பாலகங்காதர் திலக் தெரியுமா? ஓ தெரியுமே, அவர்தான் பிள்ளையாருக்கு கணேஷா போட்ட ஹெட் வாங்கி தந்தார் அமேசான்ல. ஐயோ, எவ்வளவு அறிவு என் தங்கச்சிக்கு. பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணப்போ பிரிட்டிஷ் யாரும் மீட்டிங்லாம் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஓ, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாச்சும் அலறிட்டே இருக்கு, சம்பந்தம் இருக்கு. மக்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுன்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு மீட்டிங் போட முடியல. ஓ, அதுக்கு பிள்ளையார் ஹெல்ப் பண்ணாரா? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நீ ஒரு ஜம்பிங் பீன். நான் உன் தங்கச்சி ஆச்சு, அப்படிதான் இருப்பேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு சொல்லி முடி. நேரம் நீ எல்லாம் என்ன சொல்ற? சோ மக்கள் எல்லாரும் சேர திலக் ஒரு பிளான் போட்டாரு. விநாயகர்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால அது ஒரு காமன் ஃபெஸ்டிவலா ஆக்கிடலான்ட்டு 1893ல அவரு முடிவெடுத்தாரு. ஓ, அப்படி எடுத்தா பிரிட்டிஷும் அது ஒரு ஃபெஸ்டிவலா நினைச்சு வெளியில பஜனையும் டான்ஸும் இருக்கும். ஆனா உள்ள சுதந்திர கூட்டம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி பிரிட்டிஷ விரட்டி நம்ம இந்தியாவை திருப்பி கொண்டு வரலான்னு நினைச்சாங்க. ஓ, திலக் என்ன மாதிரியா ஜீனியஸ்ல. இதுதான் the historical connect of விநாயகர் சதுர்த்தி. சரி, போய் வேலையை பாரு. விநாயகர்னா நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குன்னு சொன்னா, இப்ப என்கிட்ட ஒண்ணுதான் சொல்லிருக்கா. மற்ற ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அப்ப நெக்ஸ்ட் வீடியோல இதோட நல்ல பாட்டா பாடவா? ஏன் விநாயகர் இயர் பிளக்ஸ் போட்டு ஓடி போறதா?